எல்லாரும் வாங்க குயிக்காக ஒரு தக்காளி சட்னி பார்ப்போம். அரைச்சி விட்ட கார தக்காளி சட்னி. நல்லா தக்காளியை எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிட்டு ஒரு 5-6 தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு 4-5 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். எடுத்து டக்கு டக்குன்னு அதையும் கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அப்புறம் 2 வரமிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு ஆயில் போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டு டக்குன்னு அப்படியே ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. 2 மினிட்ஸில் ஒரு அருமையான தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், கல்லுப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு பச்சை வாசனை போனோன்னே இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுவையான காரத்தக்காளி சட்னி ரெடி. இந்த யூனிகார்ன் போட்ட சூட்கேஸ் என்னன்னு சொல்லுங்கள். கலர் பென்சில் பாக்ஸ் தான் இது. ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கெட்ச் பென்சில், கலர் பென்சில், க்ரையான்ஸு, ஆயில் பெயிண்ட்டு, ப்ரஷ்ஷு எல்லாமே, வாட்டர் கலர் எல்லாமே இருக்குது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் 10 மணிக்கு மேடம் சொல்கிறாங்க ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, உட்காந்து பண்ண ஆரம்பித்தாச்சு 2 பேரும். பண்ணி முடிக்கவே 12 மணி ஆயிடுச்சு. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக சாப்பிட்டு எல்லாம் தூங்கியாச்சு. மார்னிங் எடுத்து ஒரு வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோவில் நான் வந்தேன், அவன் வந்துட்டா. இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்றது என்னோடய ஆசை கூட இல்லை, என் பொண்ணோட ஆசை தான். ஒரு சின்ன முயற்சி தான். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.